பால்சாமி ஐயாவை அணுகலாம். அங்கே உங்களுக்கு அந்த பிரேசல் தொடங்குவதற்கும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய இடங்கள் சொன்னீங்கன்னா அங்க எங்க நடக்கிறது என்று சொல்லுவார்கள். அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதில் இணைந்து கொள்ள விரும்புவர்கள் சொல்லலாம். ஜெப ஊழியம் நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜெபம் நடக்கிறது. இதில் கலந்து கொள்ளலாம். தேவநாமத்தை மேம்படுத்தும்படியா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இரமியா பிரேயர் குழு என்று சொல்லி SMS ஒரு பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காவது ஒரு முக்கியமான ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் அதை SMS அனுப்புகிறோம். அதில் ஒரு குழு இணைந்து எல்லா நேரத்திலும் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல இருக்கிற இடத்துல ஜெபித்து அநேக காரியங்களை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதில் இணைந்து கொள்ளுகிறவர் இணைந்து கொள்ளலாம். மன்றாட்டு ஜெபக்குழு என்ற ஒரு குழு இருக்கிறது. ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு முறை பிரேயர் விண்ணப்பங்கள் கொடுத்து அதை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அதிலே அற்புதங்களை பெற்றிருக்கிற கேன்சர் வியாதி குணமடைந்திருக்கிறது. ஆண்டவர் இப்படியாக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்துல இணை விரும்புகிறவர்கள் இணைந்து கொள்ளலாம். தேவன் இந்த ஊழியத்துல உங்களை பயன்படுத்த திட்டம் வைத்திருப்பார் என்றால் கேளுங்கள். இந்த வேளையில இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். எல்லா ஊழியத்தையும் சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையில நடக்கிற ஆண்டவரே இந்த சிறுவர் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறுவர் ஊழியத்துல ஆண்டவரே இணைந்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா. அநேகர் அதிலே பங்கு பெறும்படியாக என் தேவனின் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறுவர் ஊழியத்து நிமித்தமாய் விதைக்கப்படுகிற வசனங்கள் ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் இருதயத்துல பதிக்கப்படும்படியாய் வேதத்தை உள்ளதை உள்ளபடியை போதித்து தேவனுக்கு நேராக இந்த பிள்ளைகளை திருப்புகிற ஊழியமாய் இந்த ஊழியம் இருந்து அநேகரை என் தேவனுக்கு நேராக பக்குவப்படுத்த பிள்ளைகளாக ஆண்டவர் நீர் அவர்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் மக்களை எழுப்பும்படியா அப்பா நாங்கள் எழுப்புங்க என்று கேட்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் நீங்க கிரியை செய்ய அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவுட்ரீச் செல்லுகிற ஊழியங்க மக்களுக்கு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எங்கெல்லாம் சென்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ, யாருக்கெல்லாம் சென்று அவரை ஆறுதல் படுத்தும்படியா ஆண்டவர் ஏவுகிறீரோ அந்த இடங்களிலே பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. செய்கிற பிள்ளைகளை இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஏவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வந்து அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது என் தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகோதரர்கள் ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதிலும் இன்னும் அநேகர் இணைந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் பேசுங்க, கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக நீர் செய்து கொண்டிருக்கிற பெரிய காரியங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் நடக்கிற இந்த ஆடியோ வீடியோ மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இன்னும் பங்கு பெறும்படியாக மக்களை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய சபையில இருக்கிற இந்த பிரேயர் செல் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உடைக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் தேற்றி இருக்கிற அந்த செல் நிமித்தமாக அந்த குழு நிமித்தமாக அநேகர் உம்மை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் உம்மிலே கட்டப்படுகிறார்கள். அநேகர் உம்மிலே பலன் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் பிரேசல் நடக்கிறதோ அந்த இடத்தை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு பிரேயர் எழுப்புதல் உண்டாயிருக்கட்டும். நடக்காத இடங்களில் ஆண்டவரே அநேக பிரேயர் செல் குழுக்கள் எழும்பும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு முதுகெலும்பாய் இருந்தது இந்த பிரேயர் செல் இருக்கிறது. இந்த பிரேயர் செல் எங்களுக்கும் ஆண்டவரே ஜீவனாய் இருப்பது இந்த பிரேயர் செல். ஆண்டவரே, இது இன்னும் வளரும்படியாய் கட்டப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் அநேக பிள்ளைகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, ஜெப ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெப ஊழியங்களிலும்
என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னத்தினாலும் தேவனுடைய மகிமையினாலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் அநேகர் இணைந்து கொண்டு இந்த ஊழியத்துல ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை செய்யும்படியாய் திறப்பின் வாசலிலே நிற்பதற்கு ஜப சேனைகளை எழுப்பும்படியாய், ஜப வீராங்கனைகளை எழுப்பும்படியாய், ஜப வீரர்களை எழுப்பும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம் ஐயா. மனம் இறங்கும் தெய்வம் ஆண்டவர், நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்து ஜெபித்து எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து ஜெபித்து எத்தனை ஆசீர்வாதங்களை சொந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து ஜெபித்து எத்தனை பிள்ளைகளுக்கு குணமடைந்திருக்கிறது ஆண்டவரே. இதை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இன்னும் இதில் நாங்கள் வளர, இன்னும் நாங்கள் இதிலே பெருக என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நம்முடைய சபையில இந்த சேர்லாம் போட்டு அதிகாலையில் வந்து தேவ பிள்ளைகள் எவ்வளவு பிரயாசத்தோடு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க தெரியுமா? நம்ம வந்து கரெக்டா டைமுக்கு வந்து உட்காந்துடுறோம். பிள்ளைங்க அதிகாலமே வந்து பிரயாசத்தின் மத்தியிலும் இந்த ஆடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பிள்ளைகள் மிகுந்த பிரயாசப்படுகிறாங்க. இதுல இன்னும் இணைந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமானா இணைந்து கொள்ளுங்க. இதன் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களுக்காக ஜெயிப்போம், நம்முடைய கொயருக்காக ஜெயிப்போம், நம்முடைய மியூசிக் டீமுக்காக ஜெயிப்போம். எல்லாரும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா இன்னும் கிருபையிலே வளர்ந்து தேவ மகிமையில நிரப்பப்பட்டு ஆவியானவரோட அபிஷேகத்தோடு கூட காரியங்களை செய்து இந்த தேசத்துல நம்முடைய சபை ஒரு மாதிரி சபையாய் இருக்கும்படியாய், ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற சபையாய் இருக்கும்படியாய், இந்த பிராந்தியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற சபையாய், மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிற மக்களாய் நாம் எழும்பி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்ம எல்லாரையும் தேவன் ஊழியக்காரர்களை பயன்படுத்த எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய சபையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஊழியக்காரர்கள், எங்களை கொண்டு எங்கள் சபையை கொண்டு இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதலின் கருவியாய் எங்களை பயன்படுத்தும். நாங்கள் வேலைக்காரர்களாய் ஆண்டவரே, கூலிக்காரர்களாய் நாங்கள் கடந்து போகணும் ஆண்டவரே. அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று சொன்னீர் அல்லவா? நாங்கள் எல்லாம் ஆண்டவரே அறுக்கிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூலிக்காரர்களாய் சென்று என் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஒரு உபவாச கூட்டம் ஒரு நோக்கத்தோடு கூட கொண்டு வந்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஊழியத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஸ்தோத்தரிப்போமா ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தை, இந்த உபவாச கூட்டத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்துக்காக நாங்கள் தீர்மானம் எடுக்கும்படியாய் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். ஊழியத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இன்னும் சோர்வடையாதபடி தொடர்ந்து ஓடும்படியாய் கால்களை திடப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எத்தனை பிரயாசங்கள் அப்பா, எத்தனை பாடுகள் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் என் தேவனுக்காக ஓடுகிற ஆண்டவரே கால்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் என் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என் தேவனை மாத்திரம் தான் நாங்கள் நோக்கி பார்க்கணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கு தாங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். பிரச்சனைகளும் பாடுகளும் எங்களை நெருக்காத படிக்கு, எங்களை நிறுத்தாத படிக்கு நீ நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓடி முடிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் சபை மக்களுக்கு கிருபை தாரும். உடைய ஊழியர்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.
உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை